நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 375வது திருநாமம் உத்பவாய நமக. வேதாந்த தேசிகன் தம்முடைய சீடர்களுக்கு தத்கிருத நீதி என்னும் நீதியை ஒரு முறை விளக்கி வந்தார். அந்த விளக்கத்தை காண்போம். தத்கிருத நீதி இது உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு நியாயமாகும். அதன்படி நாம் இறைவனை எப்படி உபாசனை செய்கிறோமோ அதற்கேற்றபடியே முக்தி நிலையில் இறை அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதனால் தான் இறைவனை தியானிக்கும் போது பிரசன்னமாக புன்னகை பூத்த முகத்தோடு கூடியவராக சத்துவ குணம் நிறைந்த திருமேனியோடு கூடியவனாக தியானிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சத்வகுணமே வடிவெடுத்த இறைவனின் வடிவை நாம் தியானித்தால் மட்டுமே தூய சத்வகுணம் நிறைந்த வைகுண்ட லோகத்தை அடைந்து சத்வகுணமே வடிவெடுத்த திருமகள் கேள்வனை அங்கே அனுபவிக்க முடியும். அவ்வாறு இல்லாமல் ரஜோகுணமோ தமோகுணமோ கொண்ட வடிவங்களையோ அதீதமான கோபம் உள்ளிட்டவற்றை வெளிப்படுத்தும் வடிவங்களையோ தியானித்தால் சத்வகுணம் நிறைந்த வைகுண்டம் கிட்டாது. ரஜோகுணம் தமோகுணம் மிக்க அந்த தியானத்திற்கு ஏற்ப ஏதோ ஒரு அற்ப உலகமே கிட்டும். எனவே தான் கோவில்களில் உள்ள இறைவனின் திருமுகங்கள் அழகிய புன்சிரிப்போடு திகழ்வதை காணலாம். அவனது நீண்ட தாமரை கண்களில் கருணை ததும்புவதை பார்க்க முடியும். அவனது திருக்கரம் அஞ்சேல் என்று நமக்கு அபயம் அளிக்கும். அவன் கையில் உள்ள ஆயுதங்கள் இறைவன் காப்பான் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டும். அவனது திருவடிகள் நமக்கு தஞ்சம் அளிக்கும். திருமேனி முழுவதும் ரஜோகுணம் தமோகுணம் கலப்பு இல்லாமல் சத்வகுணம் மட்டுமே நிலை பெற்றிருக்கும். இவ்வாறு கோவில் கொண்டிருக்கும் இறைவன் திருமேனியை வெறும் குறியீடு என்று தவறாக எண்ணிவிடாமல் சாக்ஷாத் இறைவனே கருணையோடு இப்படி எழுந்தருளியிருக்கிறான் என்பதை உணர்ந்து தியானித்தால் சத்வகுணமே நிறைந்த வைகுண்டத்தில் சத்வகுணமே வடிவெடுத்த இறைவனை அடைந்து விடலாம். இதுவே தத்கிருத நீதி கூறும் செய்தி. இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. இறைவனை எப்படி வழிபடுகிறோமோ அப்படித்தானே பலன். அப்படி பார்த்தால் உரலோடு கட்டுண்டானே கண்ணன், அந்த கண்ணனை தியானித்தால் நாமும் பிறவி பிணியில் கட்டுண்டுத்தானே கிடக்க வேண்டும். அதுதானே நீதி. ஆனால் உரலோடு கட்டுண்ட கண்ணனை தியானிக்க தியானிக்க நமது பிறவி கட்டுக்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடுகின்றன. அவ்வாறு தியானிக்கும் பக்தன் முக்தியையே அடைந்து விடுகிறான். கட்டுப்பட்டவனை தியானிப்பதால் கட்டுகள் விலகி போகின்றன. இந்த ஓரிடத்தில் மட்டும் தத்கிருத நீதி பொருந்தாது. இவ்வாறு விளக்கிய தேசிகன் இக்கருத்தை கவிநயம் மிக்க ஒரு ஸ்லோகமாகவும் வடித்து தந்தார். பத்தம் ததா பாவயதாம் முகுந்தம் அயத்தன விச்சேதினி கர்மபந்தே தபஸ்வினி தத்கிருத நீதிராத்யா சவ்ரீடமாரண்ய கதாசுதஸ்தௌ. எப்படி உபாசனை செய்கிறோமோ அப்படியே பலன் என்று தத்கிருத நீதி பறைசாற்றி வந்த நிலையில் கட்டுண்ட கண்ணனை தியானிப்போரின் கட்டுக்களையெல்லாம் கண்ணன் அவிழ்த்து விடுகிறான். இந்த விஷயத்தில் தனது கொள்கை பொய்த்து போனதால் அந்த தத்கிருத நீதிக்கு வெட்கம் வந்துவிட்டதாம். அதனால் ஆரண்யத்தில் போய் அந்த நீதி ஒளிந்து கொண்டதாம். வேதத்தின் பின்பகுதியான உபனிஷத் பகுதியை ஆரண்யம் என்று சொல்வார்கள். வெட்கம் கொண்டு காட்டில் ஒளிவது போல் ஆரண்ய பகுதியில் ஒளிந்து விட்டதாம் தத்கிருத நீதி. அதனால்தான் வேதங்களின் முன்பகுதியில் அந்நீதி இல்லாமல் பின்பகுதியான ஆரண்யத்தில் உள்ளது என்பது கைவி கையாளும் தற்குறிப்பேற்ற அணி. பவ என்றால் பிறவிக்கட்டு, உத்பவக என்றால் பிறவிக்கட்டுக்களை நீக்குபவர். தன்னை வணங்குவோரின் பிறவிக்கட்டுக்களை எல்லாம் நீக்குவதால் திருமால் உத்பவக என்று அழைக்கப்படுகிறார் என்று பராசர பட்டர் விளக்குகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 375வது திருநாமம். உத்பவாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் பிறவி கட்டுக்கள் அனைத்தும் நீங்கும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.